Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா இருக்காங்க. இவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பெர்சன் இவங்க அப்படின்னு எனக்கு 3 இயர்ஸ் முன்னாடிலேருந்து இவங்களுக்கு தெரியும். பட் ரொம்ப நாள் நான் வந்து டச்லேயே இல்ல. நான் வந்து ஃபாலோ பண்றேன். பட் ஆனா ரொம்ப நாளா நான் பேசல. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா என்னோட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தான் வந்து சொன்னாங்க, "நீ ஏன் அர்ச்சனா கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்பதான், நான் உங்களோட 3 இயர்ஸ் பேக் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். எதர்ச்சியா ஒரு 10 டேஸ் பேக் நான் உங்கள மீட் பண்ணேன். அண்ட் ஐம் சோ ஹாப்பி அர்ச்சனா. அன்னைக்கு நான் உங்கள மீட் பண்ணது. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டுட்டேன் பாட்காஸ்ட்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க் யூ ஸோ மச் நீங்க தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஃபார் காலிங். ஏன்னா நான் ரொம்ப நாளா ஐ பீன் அட்மைரிங் யுவர் ஒர்க். ஸோ அந்த பாட்காஸ்ட் எல்லா சீரீஸும் ரைட் ஃப்ரம் உங்கள் வீட்டில் இருக்க அந்த அக்காவோட இன்டர்வியூலேருந்து எவ்ரி ஒன் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். சோலோ ட்ராவல் நீங்கள் எடுக்கிற டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹாப்பி டு பி ஃபீச்சர்ட். தேங்க் யூ அர்ச்சனா. நான் வந்து என் மாமா வந்து ஃபார்மர். என்னோட அம்மாவோட தம்பி. அவங்க வந்து பாண்டிச்சேரி, கடலூர் பார்டர்ல அங்க ஃபார்மிங் பண்றாங்க. அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ஒரு கார்னர் ஆஃப் த ஹெட்ல வந்து இருந்துட்டே இருக்கும். பேசாம இந்த ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு போய் ஏதாச்சும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க உங்களோட ஒர்க், நான் உங்களோட பேஜ் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக உங்க பேஜ பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் நான் உங்களோட அந்த ஃபார்ம் அத பத்திலாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு. ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது பெருசா யாரும் இப்ப பண்றது கிடையாது. இப்பதான் அந்த கான்செப்ட்டே டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்க வந்து எப்படி அத லைக் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நினைக்கும்போதே நானு, ஓகே இதோடயே நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ உங்க பேஜ் பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கு நீங்க ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ஜினியர் டர்ன்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ட்டு எப்படி அந்த லைன்குள்ள போனீங்க? தேங்க்யூ. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து அது பெரிய நான் என் ஆம்பிஷன்லாம் கேட்டப்போ ஃபார்மர்லாம் சொல்லலை. நான் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. பட் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிராமத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போ அவங்க எல்லாருமே வந்து மல்லி வளர்ப்பாங்க, ஸ்ப்ரே ரொம்ப பண்ணுவாங்க, சர்வேஸ்லாம் பண்ணுவோம்ல என்எஸ்எஸ்ல, அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். பட் அதுவும் அப்போ வந்து ஃபார்மிங்க்கு கனெக்ட் ஆகலை. இதெல்லாமே லைக் பேக் ஆஃப் த மைண்டு ஓடிட்டே இருந்துச்சு. 2014 நான் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஜாகிரதி யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஜேர்னி டு கிராமங்கள் 15, 16 ஸ்டேட்ஸில். ஸோ அப்போ நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணப்போ ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து ஒரிசா அது மாதிரி ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் போயிட்டு நிறைய மாற்றத்துக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை மகாத்மா காந்திஸ் அந்த செல்ஃப் சஸ்டெயினபிள் வில்லேஜஸ், தற்சார்பு கிராமங்கள்னு சொல்லிட்டு கிராமங்கள் தான் இந்தியாவோட இது அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை. அப்புறம் வில்லேஜஸில் வந்து ஏதாவது ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. அப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சுவலாக ஃபார்மிங். ஸோ அந்த ட்ரிப் நான் போயிட்டு வந்தேன். வந்து நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, வாட் ஆர் வி டூயிங் அப்படின்னு தோணுனப்போ, கேன் வி மேக் ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ். ஸோ என் வீட்டில் வந்து நாங்கள் வேஸ்ட்டெல்லாம் காம்போஸ்ட் பண்ணோம். அந்த காம்போஸ்ட் எல்லாம் கிச்சன் கார்டன் ஆக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டில் விளையிற கீரையை நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு அந்த ஹெல்த் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. கடைக்கு போனால் எது ஆர்கானிக்னு தெரியல. அப்புறம் இவ்வளோ ஐ மீன் நான் பண்ணதெல்லாம் விருதுநகரில். அங்கேயே நமக்கு இவ்வளோ விளைவிக்க முடியும்னா, ஸ்பேஸ் இருந்தால் இல்லை டைம் இருந்தால் இன்னும் பண்ணலாம்னு சொல்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஷிஃப்ட், கெமிக்கல் ஃப்ரீஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேஞ்சஸ் என் ஃபேமிலியும் தே ஆர் ஆல் ஏபிள் டு அடாப்ட் டு அண்ட் வி சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். அப்போ வந்து சஸ்டைனபிள் லிவிங் மேலே ஒரு ஈடுபாடு. திடீர்னு ஒரு நாள் மை ஹஸ்பண்ட் வந்து, ஸ்டாலின் இஸ் மை ஹஸ்பண்ட், நான் வந்து சொன்னால், நம்ம ஏன் ஃபார்மிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏதோ ஒரு 4 செடி வளர்த்துறோங்கிறதுக்காகலாம் ஃபார்மிங் பண்ண முடியாது, ஐ யூ ஷுவர் அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் கடைசியில் எல்லோரும் நல்ல சாப்பாட்டுக்கு தானே உழைக்கிறோம், அந்த நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மளே நம்ம சாப்பாடை விளைவிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப க்ரேஸியாக தோணிச்சு. பட் 2 பேருமே வேலையை விட்டுட்டு வி ஸ்டார்டட் ஃபார்மிங். ஸோ ஸ்டாலின் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் லேண்டு பார்க்கலாம். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. போயிட்டு நீங்கள் போய் ஏன் ஆர்கானிக் பண்ணக்கூடாதுன்னு எல்லார்ட்டும் கேட்டோம். நாங்கள் ஃபார்மிங் பண்ணணுன்றத விட நீங்கள் போய் செய்யுங்க, நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோம். எல்லாருமே வந்து சரி நீங்கள் செஞ்சு காமிங்க, ஏன்னா பேசுகிறது ஈஸி, நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்க, நாங்கள் ஒரு மாடித்தோட்டத்தை வச்சு நாங்கள் போய் ஃபார்மிங் சூப்பர்னு பேசினப்போ செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க. வி ஹேட் டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆக்சுவலி டிசைட் தட் வி வில் டூ த ஃபார்மிங். அப்போ வந்து 2015 ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு லேண்டெல்லாம் கிடையாது. இப்போ வரைக்குமே வி டோன்ட் ஓன் ஃபார்ம் லேண்ட்ஸ். அம்மா அப்பாவுக்கும் லேண்டு கிடையாது, என் ஹஸ்பண்ட் சைட்லேயும் கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு லேண்டு லீஸ் எடுத்து நமக்கு தெரிஞ்ச விவசாயம் ப்ளஸ் படிக்கிறது பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வி ஸ்டார்டட் டூயிங் இட் ஆன் த கிரவுண்ட். ஸோ அப்போ வந்து ஃபார்மிங் செஞ்சோம். எக்ஸைட்டிங்காக இருக்கும் எவ்ரிடே. இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்களே, ஒரு தக்காளியோட பூ இப்படி இருக்கும்னு தெரியாது, இவ்வளோ பேஷன்ஸ் தேவை, மழை திடீர்னு எப்போ வருதுன்னு தெரியல, நேற்று விதை போட்டால் இன்றைக்கி அழிஞ்சு போயிடுது. ஸோ இட் வாஸ் எவ்ரி டே வாஸ் சேலஞ்சிங், எவ்ரி டே வாஸ் லேர்னிங். அப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதம் 10,000 சம்பாதிக்கவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வி வர் வெரி கன்வின்ஸ்ட். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி மீட் பண்ண எல்லா ஆர்கானிக் ஃபார்மர்ஸுமே ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க.
அதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து கூகுள் அடிச்சா கூட உங்களுக்கு தெரியும். வெறும் வயசான ம். தாத்தாங்க, ம். இல்ல ஃபார்மிங்கே வேலைக்கால நீ படிச்சுட்டு ஊர விட்டு போன்னு சொல்ற அந்த நெகட்டிவ் ஷேட்ஸா பார்த்து பார்த்து அந்த இதுல ஐ வாஸ் ஏபிள் டு see ஹோப் இன் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இதை நம்ம செய்யாட்டி வேற யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபார்மை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி வி ஹேவ் மோர் ஃபார்மர்ஸ் 300+ ஃபார்மர்ஸ் அக்ராஸ் சப்போர்ட்டிங் த இனிஷியேட்டிவ். ஸோ அந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஃபைனலி கல்மினேட்டட் இன்டு வாட் வி ஆர் டூயிங். ஓகே, நைஸ். தட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங். இப்போ நீங்கள் ஃபார்மிங் பற்றி சொல்கிறீங்க இல்லையா, லீஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கான்செப்டே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கேள்விப்பட்டதில்லை லீஸ் எடுத்து. ஐ தாட் நீ உங்களோட ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. பட் இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து லைக் உங்கள் கூட எனக்கும் வந்து சஸ்டைனபிள் லைக் இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் நான் பண்ணணும், ஏதாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம்? எங்ககிட்டேருந்து எப்படி நாங்கள் வந்து ஹெல்ப் நீங்கள் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா எப்படி நாங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணலாம்? இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்மிங்க்கு போகணும், இல்லை என் ஊர்லேயே எனக்கு லேண்ட் இருக்குது, நான் திரும்ப போய் விவசாயம் பண்ணணுன்ற வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டிவ் திங். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தப்பு வந்து காசு சம்பாதிச்சு மொத்த காசு லேண்டு வாங்குறதுக்கு போட்டுட்டு அப்புறம் போட்ட காசு எடுக்க முடியல அப்படின்னு இட்ஸ் பிகமிங் லைக் அ ஃபேட் பேசிக்கலி. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து ஏன்னா எல்லாருமே லேண்டு வந்து விற்கிறத விட மோஸ்ட்லி லீஸ் விட பார்க்குறாங்க. பட் அதில் அதே நெல், அதே காய்கறி ஒரே மாதிரி போட்டு போட்டு அந்த மண்ணை வந்து மலடாக்கிட்டு இருக்கிறத விட மல்டி கிராப்பிங் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறது அப்படி தான். ஒரே ஃபார்மில் 4-5 வெரைட்டி ஆஃப் கீரை, காய்கறி, பழங்கள்னு சொல்லிட்டு வி டூ மல்டி கிராப்பிங். அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுமே வந்து நாங்கள் செஞ்சது வந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தது நடுவில் அழிஞ்சு போச்சு. ஸோ இஃப் யூ எனிபடி வாண்ட்ஸ் டு டூ ஃபார்மிங், ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ஃபார்மிங் ஆகாது. இப்போ எங்கள் ஃபார்முக்கு வாங்க, இல்லை இந்த மாதிரி உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபர்ட் பிஹைண்ட் ஃபார்மிங் தெரியும். நம்ம வெளிலேருந்து பார்க்குறப்போ இது என்னங்க விதை போட்டால் செடி வளர்ந்துடும், காய் பிடிச்சிடும்னு ஒரு 3 ஸ்டெப்பாக பார்ப்பீங்க. பட் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி அவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்வை சிந்தி வேலை பார்க்குறதுலேருந்து ஒரு செடி எப்படி பூச்சி வரும், அதுக்கு நாங்கள் என்ன உரம் போடுறோம், மாட்டுச்சாணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் அது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இட் இஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது தெரிஞ்ச பிறகு உங்கள் ஊரில் போய் நீங்கள் லீஸ் எடுக்கிறதோ, இல்லை லீஸுன்றது ஒரு இயர் ஃபுல்லாக ஒரு 20,000 40,000க்குள்ளே டிபெண்டிங் ஆன் இது கிடைக்கும். பட் மற்ற செலவெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கும். அந்த லேண்டை ஃபுல்லாக வாங்கிட்டு பண்ணவும் தெரியாமல் ஏதோ கையில் திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகி யூ see it as a பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறது மாதிரி ஃபார்மிங்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு லென்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் ஃபார்மிங், டூ வீக்கெண்ட் ஃபார்மிங், நிறைய ஃபார்ம்ஸ் போய் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த வே ஆஃப் லைஃப். இது வந்து இன்னொரு ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. யார் வேணால் வந்து இறங்கி பார்த்தா கற்றுக்க முடியும். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் ஃபார்ம், மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் அந்த ஒரு ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிங்க? அந்த நேம் வந்து எதனால் அந்த நேம் நீங்கள் தான் வச்சிங்களா? அண்ட் இப்போது எத்தனை பேர் உங்களோட ஒர்க் பண்ணுறாங்க? அந்த மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்றது ஆக்சுவலாக எங்களுக்கு என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்தில் நல்ல ஃபுட் அப்படின்னு ஏன் அறுவடை எனக்கு தெரியும், இது எங்கேருந்து வருது, அந்த நம்பகத்தன்மை வரணும். ஏன்னா நான் மாடித்தோட்டம் பண்ணப்போ அப்படி தான் இருந்துச்சு. என் வீட்டை தக்காளி சாப்பிட்டப்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மை ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது ஐ ஷுட் ஹேவ் அ கனெக்ஷன் டு ஃபுட். இன்றைக்கி அதுதான் இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து எங்கேருந்து வருதுன்னா, மாடுலேருந்துன்னு சொல்கிற குழந்தைங்களே கம்மியாயிட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தோ ஆர்டர் பண்ணால் பால் வரும்ன்ற லெவலில் தான் ஐ திங்க் இன்றைக்கி நம்மளுடைய கனெக்ஷன் டு ஃபுட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து மை ஹார்வெஸ்ட்னு சொல்கிறப்போ எனக்கு இந்த அறுவடையோட கனெக்ஷன் வரணும். ஃபார்முக்கு நான் வந்தாலும் ஓ ஆமாம்ல, இந்த தக்காளி தான் என் வீட்டுக்கு வருது, இந்த பிரிஞ்சால் தான் என் வீட்டுக்கு வருது தரணுன்றதுக்காக அந்த நேம் வச்சோம். அண்ட் வி டெஃபினெட்லி வாண்டட் டு கிரியேட் கம்யூனிட்டி ஃபார்மிங். ஒரு ஃபார்மர் இப்போ நான் இல்லாட்டி கூட ஐ திங்க் திஸ் இஸ் அ மூவ்மெண்ட். நம்ம ஒரு 40 வருஷமாக ஃபுட்டோட சிஸ்டமை வந்து பிரேக் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம். இட் இஸ் ஐ திங்க் அ டைம் டு ரிவைவ் ஃபார்மிங். ஸோ அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கம்யூனிட்டி ஃபார்மிங் கான்செப்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆஸ் அ குரூப்பாக சேர்ந்து நிறைய ஃபார்மர்ஸ் நாங்கள் விளைவிக்கிறத வி ஹேவ் கஸ்டமர்ஸ் அண்ட் வி டெலிவர். ஆரம்பித்தது ஒரு ஃபார்ம், ஒரு 18 ஃபேமிலிஸ். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தோஸ் 18 ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்து வி ஹேவ் மோர் தென் 300+ ஃபார்மர்ஸ், 10,000+ கஸ்டமர்ஸ் இன் சென்னை. இது நான் மட்டும் பண்ணலை. இது வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் எனக்கு எப்பவுமே வி வாண்டட் டு பில்ட் அ பிராண்ட். ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் மேன்ஸ் எஃபர்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு 50+ பேர் இருக்கோம், டெலிவரி உள்பட. அண்ட் ஃபார்மர்ஸும் பார்த்திங்கன்னா கான்ஷியஸாகவே நாங்கள் நிறைய யங் ஃபார்மர்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா விவசாயினாலே நம்ம கண்ண மூடி யோசிச்சோன்னா ஒரு வயசான தாத்தா, ஒரு 50-60 வயசு உள்ளவர் தான் நமக்கு மைண்டில் வருவாங்க. பெண்களும் ரொம்ப பேர் நம்ம மைண்டில் ஃபார்மராக யோசிச்சா வரமாட்டாங்க. அது ரொம்ப சேட் திங். ஏன்னா இந்தியாவில் வந்து 84% ஆஃப் விமென் ரூரலில் வந்து தே ஆர் இன் ஃபார்மிங். ஆனால் வெரி அண்டர் ரெப்ரசன்ட்.
ஸோ எனக்கு அந்த விமென், அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஃபார்மிங்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கான்ஷியஸாக பண்ணியிருக்கோம். மோர் தேன் ஃபார்மர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 26, 28 வயசு இருக்கும். ப்ளஸ் அவங்க அம்மா இல்லை அவங்க அக்கா அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யங்ஸ்டர் அண்ட் விமென் தான் நிறைய ஃபார்மில். ஸோ எனக்கு அதுதான் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சா எனக்கு திருப்தியாக இருக்கிற விஷயம். மை ஹார்வெஸ்ட் வந்து இட்ஸ் அ டீம் எஃபர்ட், இட்ஸ் அ யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபார்மிங் அண்ட் ஐ திங்க் வி ஆர் த ஃபியூச்சர். நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்க வந்து ப்ரவுடா ஃபீல் பண்ண மொமெண்ட் அந்த மாரி எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதில ஆரம்பிச்சீங்க. லைக் எனக்கே வந்து பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு அத கேட்கணும்னு நெனச்சேன். ஒரு விமனா இருந்துட்டு ஃபார்மிங் அப்படின்னாலே எனக்கு யாருமே ஞாபகம் வரல. ஏன்னா இப்போ நீங்க ஆரோவில் நான் போயிருக்கும்போது, அங்க மெக்கன்சின்னு சொல்லி கிருஷ்ணா ஒருத்தர் மெக்கன்சி சாலிட்யூட் ஃபார்ம். அவரோட ஃபார்ம் போய் நான் பார்த்தேன். ஃபுட்டுமே அங்க சாப்பிட்டுருக்கேன். அவரோட ஃபார்ம்லேருந்து தான் எடுத்துட்டு வந்து இத பண்ணுவாரு. அவர்கிட்ட பேசியிருக்கேன், இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து லைக் அங்க இருக்கவங்க நான் ஃபார்மிங் பண்றவங்க எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா, மென் தான். யாருமே நான் ஒரு ஃபீமேல் போயா நான் அத பார்க்கல. ஸோ நீங்க அத பண்ணும்போது ரொம்பவே வாவ்! எப்படி உங்களுக்கு இது பண்ணாங்க? எப்படி ஆரம்பிச்சாங்க? அந்த மாரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அர்ச்சனா. ஏன்னா நான் வந்துட்டு என்னோட வீட்ல பாண்டியில வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணிட்டு இருந்தேன் ஓ கோவிட் சூப்பர். டைம்ஸ்ல. ஸோ அப்போ வந்து நீங்க சொன்ன மாரி தக்காளி, வெண்டைக்காய், கீரை இந்த மாரி என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு, அங்கருந்து தான் நாங்க கீரை கன்சியூம் பண்றது. எங்க மாமா வீட்டுக்கு இந்த மாரி குட்டி குட்டியா சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் நான் இங்க சென்னை மூவ் ஆயிட்டேன். மெயின்டெயின் பண்ணல. இப்போ இல்ல. எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் நீங்க அத எடுத்து ஆரம்பிச்சதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? லைக் ஐயோ! நான் இன்ஜினியராவே லைக் ஐடில போயிருக்கலாமே! ஏன் வந்து நான் இதுல வந்துட்டேன்? அந்த மாரி ஏதாவது தாட் இருந்திருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு தேங்க்ஃபுல்லி அந்த ரிக்ரெட் இல்ல. இதுக்கு வந்து பிக் தேங்க்ஸ் டு ஸ்டாலின். ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து இதெல்லாம் வந்து லுக்கிங் பேக் பார்த்தாலும் நல்லா தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு யோசிச்சோம். ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். இப்ப அந்த டைரக்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்ற மாரி தப்பா எடுத்துட்டோம்னு தோணல. வி ஆல்வேஸ் ஃபெல்ட் நாங்க இருக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இத வந்து நம்ம செய்யணும். ஏன்னா இல்லாட்டி நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருப்பேன். இல்ல ஒரு பஞ்சாயத்துல எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அ அசெட் பில்டிங்ல வந்து பெரிய ஈடுபாடு இல்ல. இப்பயுமே லைக் நெறைய வாட்டி கேட்பாங்க. இப்போ வரைக்குமே லைக் கல்யாணம் இத்தன வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா? ஏன் நீ இன்னும் வீடு வாங்கல? ஏன் நீ கார் வாங்கல? இது வாங்கலன்னு கேட்கறதெல்லாம் என்னோட ஆக்சுவல் விஷ் லிஸ்ட்ல இல்ல. இட் இஸ் நாட் ஈவன் தேர் ஆன் மை லிஸ்ட். இருந்தா தான் நான் வந்து செய்யல. அந்த வருத்தப்பட்டுட்டு வேற ஒரு இத நோக்கி போறது. ஐ வாஸ் இன் டிசிஎஸ் முன்னாடி ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சே ஒழிய, நான் என்ன பிடிச்சு பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவும் இல்ல. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நான் எடுத்த சாய்ஸ் வந்து இதுக்கு மேல இது கடல் மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது எனக்கு தெரியுது. அண்ட் ஆக்சுவலி நோ ரிக்ரெட்ஸ். தேங்க்ஸ் டூ ஐ திங்க் ஸ்டாலின் அண்ட் பீப்பிள் அரவுண்ட் மீ. அண்ட் எப்பயாவது கொஞ்சம் அந்த பிரச்சனை நான் சொன்னேன் டிசைனா பிரச்சனை வரும். ஏன்டான்னு கடுப்பாலாம் இருக்கும். பட் அந்த கடுப்பா இருக்கப்போ கரெக்ட்டா யாராவது கஸ்டமர் கால் அடிச்சு, "அர்ச்சனா என் பாப்பா வந்து உன்னோட இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்ப தான் வந்து லைக் அவ வந்து ஒயிட் சுகர் போட்ட ஸ்வீட்ஸ்லாம் குடுக்க யோசிப்பேன். உங்களோட பனங்கற்கண்டு மைசூர் பாக் சாப்பிட்றா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ராகி லட்டு சாப்பிட்றா. இல்ல மேங்கோஸ்னாலே நான் பயந்தேன். என் குழந்தை முதல்ல சாப்பிட்ற மேங்கோ உன்னோட மேங்கோ." அந்த மாரிலாம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏதாவது கடுப்பா இருக்கப்போ ஒரு ஃபோன் வந்து ஒரு கஸ்டமர் என் பிரைட்டன் அப் பண்ணிடுவாங்க. இல்ல ஃபார்ம் சைட் போனீங்கனாலுமே வந்து அவங்களோட ஸ்டோரீஸ் இதெல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர வந்து எங்க ஃபார்மர் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு. அவரு நான் வந்து யாரோ பெங்களூர்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க. நான் அதுக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட போயிட்டு என்ன சேஞ்ச் வந்திருக்கு மை ஹார்வெஸ்டால அப்படின்னாங்க. நான் வந்து நினச்சேன் அவர் இது மாரி சம்பாதிக்கிறேன் அந்த மாரி தான் சொல்லுவாருன்னு. சொன்னாரு. நான் முன்னாடி விட வந்து நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசில ஒண்ணு சொன்னாரு. இது எனக்கு அதுவரைக்கும் அது தோணல. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 இயர்ஸ் இன்டூ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். அவர் என்ன சொன்னாருன்னா, "நான் இப்ப தாங்க நிம்மதியா தூங்குறேன். எனக்கு வந்து கெமிக்கல் நான் போட்டப்போ என் கையெல்லாம் அரிக்கும். நைட்டெல்லாம் நான் சரக்கு அடிக்காம தூங்க முடியாது. எனக்கு இச்சுன்னு எரிச்சுக்கிட்டே எரிச்சலா இருக்கும். இப்ப தான் நான் நிம்மதியா தூங்குறேன்." அப்படின்னு சொன்னது. அந்த தூக்கம் வாஸ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் விச் வி ஹேட் இம்ப்ரூவ்ட் த்ரூ மை ஹார்வெஸ்ட்ன்னு நெனைக்கிறப்போ எனக்கு பரவாயில்லப்பா உருப்படியா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ யாரோ ஒரு ஃபார்மர் வீடு கட்டிட்டேன். எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை. என் கடனெல்லாம் அடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் நெறையா டே டு டே இன்சிடென்ட்ஸ் அண்ட் சம்பவங்கள் வந்து ஒரு திருப்திய குடுத்துட்டே இருக்கு. நைஸ். இப்போ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ல வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் உங்க பேஜ. இப்போ அந்த மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு? நீங்க என்னென்னலாம் அங்க செல் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறீங்களா? கம்ப்ளீட்டா எல்லாமே கெமிக்கல் போடாத ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஏதாவது ஒண்ணு அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபுட் அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், லோக்கலா இருக்கணும், சீசனலா இருக்கணும். ஸோ நாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து நல்லது. பட் வருஷத்துல 4 மாசம் தான் விளையும்னா, வி ஹேவ் ஆப்பிள்ஸ். ஸோ வி ஹேவ் ஃப்ரூட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ரேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்குறது பனானாஸ், அது எல்லாமே இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல கீரையிலிருந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் எல்லாமே அவைலபிள்.
நான்வெஜ் சாப்பிட்றவங்க நாட்டுக்கோழி எக்ஸ் வேணும்னா, அதுவும் நாங்க ரியல் எக்ஸ் குடுக்குறோம். ஏன்னா நெறைய நீங்க படிச்சிருப்பீங்க வாட்ஸ்அப் அது இதுன்னு பயத்தோட இருப்பீங்கன்னா, ப்ராப்பர் எக்ஸ் எங்ககிட்ட உண்டு. கோவிட் அப்ப என்னாச்சுன்னா, நெறைய ஃபேமிலிஸ் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் ஓகே ஆச்சுன்னா, இந்த மில்லட்ஸ்லாம் கூட இப்ப வந்து நம்பி வாங்க முடியல. அ அ ஹனினாலும் பயமா இருக்கு. எத எடுத்தாலும் கலப்படம் இருக்கு. கேன் யூ பிரிங் தட் ஆல்ன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வி ஹேவ் செக்கு எண்ணெய் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் தி ஆயில்ஸ், மில்லட்டே வந்து அவல் ஆக்கியிருக்கோம். அப்புறம் மில்லட்ட யூஸ் பண்ணி முறுக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்க கிச்சன் ஷுட் பி கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ டுடே வி ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் விச் நீங்க வந்து உங்க தட்டெடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அதில அட்லீஸ்ட் 80% ஆஃப் த ஃபுட் கேன் பி கம்ப்ளீட்லி கெமிக்கல்ஸ் இல்லாதது. ஏன்னா நம்ம உள்ள டாக்ஸிசிட்டி ஆட் பண்ணிட்டே இருக்கோம்ல. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த ஒரு ஜெனரேஷன்ல இஃப் யூ ரெட்யூஸ் டாக்ஸிசிட்டி, யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் பி தேங்க்ஃபுல். இன்னைக்கு நம்ம பார்க்குற இன்ஃபர்டிலிட்டிலாம் அந்த லேடியோட ப்ராப்ளமே கிடையாது. ஒரு 2, 3 ஜெனரேஷன்ஸ் சாப்பிட்ட ஃபுட்டோட லாஸ்ட்டா ஷி இஸ் சஃபரிங். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கேன்சர் டு எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன் தள்ளி போகாம இருக்க யூ கேன் ஆக்சுவலி பி அ ரீசன். ஸோ எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து 200+ ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இன்னும் நெறைய இருக்கு. பட் as much as possible fresh, local and seasonal is our forte. எப்படி லைக் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணணுமா? Swiggy, Zomato, Amazon ஸோ எங்க? myharvestfarms.com வெப்சைட் இருக்கு. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ ரெகுலர் வாட்ஸ்அப். ஏன்னா நெறைய பேர் நான் டெக் சாவி கிடையாதுன்னு சொல்றதுனால நெறைய அம்மாக்கள் அண்ட் லேடீஸ்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ வி ஹேவ் அ ரெகுலர் வாட்ஸ்அப் கம்பெனி நம்பர் த்ரூ விச் வி சென்ட் யூ அ லிங்க். ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். எல்லாமே நாங்கள் வந்து இப்போ நீங்கள் அடையாரில் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி ட்வைஸ் ஹோம் டெலிவர் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கே பழகிரும்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு 2, 3 தடவ தான் கடைக்கு போவோம். கடைக்கு போ தேவையில்ல. இந்த வாரத்தில என்னென்னலாம் இந்த வாரம் அவைலபிள் ஃபார்மர்ஸ் கிட்ட இதெல்லாம் அறுவடை பண்ண போறாங்க. ஏன்னா நாங்க வந்து வி டோன்ட் ஸ்டாக் எனிதிங். எங்களுது எல்லாமே ஃப்ரெஷ். மீனிங் நீங்க சாப்பிடுற கீரை இன்னைக்கு டெலிவரி பண்ணா காலையில பறிச்சது. கேரட் மொத நாள் நைட்டு பறிச்சது. இட்ஸ் 24 ஹவர்ஸ் விண்டோ தான். எதுவுமே நானும் கோல்ட் ஸ்டோரேஜ்ல வைக்க மாட்டேன். ஃபார்மருக்கும் அந்த இது கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃப்ரெஷ். ஸோ யூ கேன் ரெகுலர்லி கெட் அ லிஸ்ட் ஃப்ரம் வாட் வி ஹேவ் ஆன்லைன்ல. உங்களுக்கு எவ்வளோ 1/2 கிலோ வேணுமோ, 1 கிலோ வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா, வி டெலிவர் ஆன் டு யுவர் ஹவுஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இத பத்தி நல்ல நாலேட்ஜ் இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். ஸோ இத பத்தி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு, வை ஷுட் வி கெட் இன்டூ ஆர்கானிக் ஃபார்மிங்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கே தெரியல. ஃபுட்டில வந்து இப்போது திடீர்னு நீங்கள் வந்து எனக்கு வயித்த வலி, போய் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறப்போ, டாக்டர் வந்து உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மாத்துவாங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ பிரச்சனைனாலுமே வந்து டயர்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொன்னாலுமே, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நார்மல் ஃபுட்டுன்றதே இப்போ வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா இருக்கு. ஸோ இதில என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. ஸோ வாட் வி ஆர் ஈட்டிங் டுடே இஸ் ஆக்சுவலி ஹெல்தியர் வெர்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். இப்போ வீட்லயே வந்து உளுந்தங்களி சாப்பிட்ட டைம்லேருந்து, நான் வந்து அரிசியில பிளாஸ்டிக் கலந்துன்னு படிக்கிறோம். ஸோ ஐ திங்க் ஃபுட் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்டாமினாவோ எது எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ முன்னாடி ஜெனரேஷனோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால வி ஷுட் பி பெட்டர். பட் ஆக்சுவலி வி ஆர் நாட் பெட்டர். ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. எங்க பாட்டிய விட எங்க அம்மா வீக், எங்க அம்மாவ விட நான் வீக். அதான் உண்மை. அவங்க 60 வயசுல வேலை செஞ்சாங்கன்னா, என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹெல்த் இஷ்யூஸ், சிக் பாப்புலேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆட்ரிபியூட் பண்ணணும்னா ஃபுட்டு தான். அண்ட் கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் சொன்ன டாக்ஸிசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு வெஜிடபிள் வாங்கினா அழகா தான் இருக்கணும். எனக்கு இப்படி தான் இருக்கணும். எனக்கு பார்க்கவே வந்து அதில இப்போ காலிஃப்ளவர்லாம் புழு இல்லாத காலிஃப்ளவர் சமைச்சிருக்கவே மாட்டாங்க நம்ம அம்மாலாம். இன்னைக்கு நீங்க புழுவ கடைசியா எப்ப பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹேவ் அன் ஐடியா. ஸோ அந்த மாரி கன்சியூமரிசம் சேஞ்ச் வந்ததுனாலேயே வந்து டிராஸ்டிக் கெமிக்கல்ஸ் நீங்க ஏதாவது சில 36 வயதினிலே படத்தில ஜோதிகா சொல்லுவாங்கல்ல, நான் கூட எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்களோன்னு நெனச்சேன். அதெல்லாம் சாதா விஷயங்க. வொர்ஸ்ட் தேன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ரியல் வேர்ல்ட். துளசி வளர்க்குறதுலேருந்து பூ வளர்த்தா கூட கெமிக்கல் அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணி ஃபார்மர்ஸும் சஃபர் பண்றாங்க. நம்ம மண்ணு என்வாயர்மெண்ட்டும் சஃபர் ஆகுது அண்ட் பீப்பிள் ஆர் ஆல்சோ சஃபரிங். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் சஃபரிங்ஸ் ஆர் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பட் ஆர்கானிக்கா போகணும்னு நமக்கு தெரிஞ்சாலுமே மைண்ட் வந்து ஐயய்யோ! அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து கஷ்டம். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அப்பனா நான் வந்து இன்னும் சம்பளம் டபுளா வாங்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நோ. இன்னைக்கு அது விலை ஜாஸ்தி நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த விலை ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கொஞ்சம் டிசிஃபைர் பண்ணோம்னா நமக்கு புரிஞ்சிரும். இப்போ தக்காளி ரூ. 5 கிடைக்குதுன்னா, ஃபார்மருக்கு 50 பைசா வாங்கியிருப்பாங்க. அவர் ஆனா கண்டிப்பா ஹி வுட் ஹவ் ஸ்பென்ட் மோர் இல்லையா? ஸோ அந்த ஃபேர் பிரைசிங் குடுத்தோமா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கில நாங்க குடுக்கறது வந்து நியாய விலை தான். இது ஃபார்மருக்கும் கட்டுப்படி ஆகணும். நமக்கும் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். அதனால இட் இஸ் நாட் மார்க்கெட் ட்ரிவன்.
எல்லாரும் 10 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா, நாங்களும் 10 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு கிடையாது. ஃபார்மருக்கே 30 ரூபா ஆகுது. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னா, நான் வந்து அந்த ஃபார்மருக்கு 30 ரூபாய்க்கு குடுத்துட்டு உங்ககிட்ட 40 ரூபா, 50 ரூபான்னு சொல்றேன். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற பெரும்பாலும் தே டூ ஃபேர் பிரைசிங். ஸோ விச் இஸ் வாட் மை ஹார்வெஸ்ட் டஸ். செகண்ட்லி, நீங்க ஸ்பெண்ட் வந்து இங்கெல்லாம் மிச்சப்படுத்தி லோக்கலா வாங்குறேன், ஹோல்சேலா வாங்குறேன், இங்க கோயம்பேடு போய் வாங்குறேன், அங்க போய் வாங்குறேன்னு வாங்கிட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பல்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இட்ஸ் ஓகே டு ஸ்பெண்ட் ஆன் குட் ஃபுட். ஸோ அப்படி பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வந்து நீங்கள் பண்ணுறது ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் மெஜாரிட்டி ஐ எம் தேங்க்ஃபுல் தட் இந்த நான் சொல்கிற விஷயம்லாம் அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து வேலிடேட் ஆயிருக்கு. நான் விற்கிறேங்கிறதுக்காக நான் பேச முடியாது. பிகாஸ் ஏன் நீங்கள் மை ஹார்வெஸ்ட்டை நம்புறீங்க, நான் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். ஏன் நீங்கள் வந்து இந்த பொருளை திரும்ப வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, என் குழந்தைக்காக வாங்குறேன், சாலிட்ஸ் ஆரம்பிக்கிறேன், கேரட்ஸ் எங்கேயுமே நம்பி கொடுக்க முடியல, ஏன்னா ஷீஸ் ஈட்டிங் இட் ரா ஸ்டீம்டு ஃபுட்டு. ஸோ அது கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்னு நான் தேடி பிடிச்சி ஆர்கானிக் வாங்க. இஃப் இட்ஸ் லிட்டில் ஹையர் ஐம் ஓகே, பட் ஐ யூ ரியலி ஆர்கானிக் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இது வந்து என் அம்மாவுக்கு கேன்சர் ஆச்சுன்னா, ஐ ஷுவர் நீ கொடுக்குறது இது பிளாக் கிரிப்ஸ் வந்ததுன்னா சொல்லு, ஐ வாண்ட் இட், மை சைல்டு இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு, ஹீ ஆர் ஷீ கேனாட் டைஜஸ்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்லாம் பார்க்குறப்போ நமக்கு பாவமாகவும் இருக்குது. பட் ஆனால் ஒரு நல்ல சாப்பாடுங்கிறது லக்ஸரி ஆகிடுச்சேன்னு ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆர்கானிக் இஸ் வேறு ஆப்ஷனே கிடையாது இன்னைக்கு. ஹவு மச் எவர் வி வாண்ட் வி ஹவ் டு ஸ்டார்ட் ஷிஃப்டிங். டிகிரி ஆஃப் ஷிஃப்டிங் மேபி மாறுது, பட் ஐ திங்க் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. நம்ம நல்லா வாழணும், ஹாப்பியராக இருக்கணும், ஹெல்தியராக இருக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு மூவ் டு ஆர்கானிக். ஓகே. வெரி லாங் ஆன்சர். இல்ல அது பரவால்ல. லைக் நீங்க சொல்ல நெறையா நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இத பத்தி கொஞ்சம் தான் கூகுள்ல பார்த்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் நீங்க சொல்றது நெறைய வச்சு தான் எனக்கு ஓகே இத்தனை பீப்பிள் வந்து உங்களோட கஸ்டமரா இருக்கும்போது இவ்வளோ ஃபீட்பேக் வரும்போது ஆர் யூ ரியலி ப்ரவுட்? லைக் உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும்ல. பிகாஸ் என் பொண்ணு ஜஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர் கிடையாது, பட் பீப்புளோட லைஃப்ஸை போய் சேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு நினைக்கும் போதே அது ரொம்ப ஒரு இப்போ வந்து கம்பெனி ஆரம்பித்து 6 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அந்த அக்செப்டன்ஸோ அந்த பெருமையோ டீமில் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்லலாம் என் அப்பா பாஸ்ட் அவே இன் கோவிட். அப்பாவுக்கு வந்து இவ்வளோ பேர் ஆஃபீஸ்க்கு வராங்க, இல்லை கஸ்டமர் இருக்காங்களா, நீ யாரையும் ஏமாற்ற மாட்டல, நீ ஒழுங்காக தான் பண்ணுறியா, லேண்டுக்கு வந்துட்டு ஐயோ உன்னை யாரையும் ஏமாற்றிட்டாங்க, இந்த நிலத்துலலாம் காயே வரமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் அண்ட் இது இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் கடைசியில் ஐ திங்க் நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு அப்பா கூப்பிட்டு போயிருந்தேன். கஸ்டமர்ஸும் ஃபார்மர்ஸும் மீட் பண்ணுறேன் எங்களுடைய கம்பெனி ஈவெண்ட்ஸ்க்குலாம். அப்போ அவருக்கு திருப்தியாக இருந்துச்சு, அப்பா என் பொண்ணு ஏதோ உருப்படியாக தான் பண்ணுறா, ஷீ இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, எவ்ரிபடி இஸ் சப்போர்ட்டிவ். எல்லாம் ஏன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்லாஸ்லாம் அவங்க வென் தே மீட் தேர் ஃபேமிலி, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பசங்கள்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, வீடியோ காலில் பேசுகிறோம், 4 வீடு வாங்கிட்டாங்க இப்படி இப்படின்னு பேசுகிறப்ப இவங்களுக்கு வந்து நான் யோசிப்பேன் தே வில் ஃபீல் இன்செக்யூரானு. இப்போல்லாம் வந்து பெருமையாக நீங்கள் பார்த்தீங்களா இந்த சன் டிவியில் என் மருமக வந்தா, இதில் வந்தான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, ஷேர் பண்ணுறது, தேர் ஆல் ப்ரவுட். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ப்ரவுட். லைக் நான் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு உங்களுக்கு தெரியும், பட் நான் அதான் சொன்ன மாதிரி டச்சில் இல்லை. இன்னைக்கு வந்து ஓகே பரவாயில்ல, நான் இவங்களோட ப்ராடக்ட் நான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்க மைசூர் பாக்கும் நான் போய் வீட்டில் போய் சாப்பிடுவேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு உங்களை பர்சனலாக தெரிஞ்சது வந்து ஐ எம் ப்ரவுட் பை யூ டுடே. நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயங்களும் சரி, ஐ எம் ரியலி ப்ரவுட். தேங்க்ஸ் உமா. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் லைக் இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ ரிசோர்ஸஸோ இருக்காது. பட் அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போயும் ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் 84% விமென் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்தியாவில் மோர் தென் 80% ஃபார்மர்ஸுமே குட்டி ஃபார்மர்ஸ் தான், இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ். 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு மேலே நமக்கு இருக்காது. இப்போ யூஎஸில் வேறு கண்ட்ரீஸ்லாம் ஹெக்டர் they'll have like thousands of acres ஒரு ஃபேமிலிக்கு. நம்ம ஊரில் பிரித்து we hardly have 2 acres. ஸோ அவங்க தான் நம்மளுடைய 70-80% ஆஃப் த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றப்போ அந்த ஃபுட்டுக்கு ஆர்கானிக் போகிறது வந்து பெரும்பாலும் தே ஒன்ட் ஹேவ் லேபர், அவங்களே தான் வேலை செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்றது எல்லா ஊர்லேயும் இருக்கிற யூனிவர்சல் ப்ராப்ளம். பட் பெரும்பாலும் சின்ன ஃபார்மர்ஸ் வந்து அவங்க நிலத்தில் அவங்க பிளான் பண்ணி க்ராப் பண்ணணும். ஸோ ப்ராக்டிசஸ் மாற்றணும், குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ன்றது. இப்போ நான் சொல்கிறது வந்து இயற்கை விவசாயத்தெலாம் இன்னோவேஷன் பண்ணலை, நான் ஒன்றும் டிகிரி படிச்சுட்டு போய் பேட்டன்ட்லாம் வாங்கிலாம் பண்ணலை. அவங்க பண்ணுற விவசாயத்தில் ஒரு சில வழிமுறையை மாற்றிருக்கேன். அதுதான் என்னன்றது நான் அவங்கக்கிட்ட இப்பயும் நான் சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் ஷேர் ஃபியூ திங்ஸ். ஸோ ஒரு விவசாயி அப்படின்னாலே அவங்க வந்து இந்த சீசனில் இந்த காய் போடணும், என் மண்ணுக்கு இது நல்லா வரும், எங்கள் ஊரில் எல்லோரும் இது நல்லா போடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் அவங்க மண்ணை பற்றியோ அவங்க ஊரை பற்றியோ அவங்க மழையை பற்றிலாம் தெரியும்.
ஸோ அவங்களுக்கு என்ன காய்கறிலாம் நான் சொல்கிறது என்ன காய்கறின்னு சொல்கிறேன்னா அதுதான் வந்து 2 மந்த்ஸில் விளையும். கீரை வந்து 20 டேஸ்லேயே வந்து அறுவடை பண்ணலாம். ஸோ எனக்கு என்னென்னா ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ளூயிட் இன்கம் எல்லா மாதமும் ஏதோ ஒரு வாரம் ஒரு அறுவடை வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு earn money. அரிசியோ நெல்லோ போட்டாங்கன்னா 3-4 மாதம் கழிச்சு தான் அறுவடை பண்ணுவாங்க. 5th மந்த் காசு வரும். வருஷத்துலேயே 2 டைம்ஸ் தான் காசு வரும். 10 மாதம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 2 மாதம் தான் காசு வரும். இங்கே வந்து ஐ வாண்ட் டு மூவ் தெம். ஸோ மோனோகல்ச்சர்லேருந்து மல்டி கிராப்பிங் அது ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்ன கிராப்ஸ் போடுறோன்னு பார்க்குறப்போ எல்லாரும் போட்டாங்க. ஸோ அவர் இது போட்டார், செம்ம காசு அடிச்சிட்டார். அவர் முருங்கைக்காய் பண்ணார், அவர் காசு நிறையா வித்துருச்சு. நானும் முருங்கைக்காய் போடுறேன். எல்லாரும் போட்டு தே ஃபைனலி மேக் த ப்ரைஸ் கம் டவுன். ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்கள் இதுக்கு நாங்கள் வந்து வி கைட் எங்கள் ஃபார்மர்ஸ் என்னென்ன கிராப்ஸ் போடுங்க. எல்லாருமே கொத்தவரங்காய் போடாதீங்க. மிக்ஸாக 4-5 போடுங்க. ஒரு ஈஸியாக வளரக்கூடிய பம்ப்கின்ஸ் அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து கஷ்டமாக இருக்கிற பிரிஞ்சால்ஸ், லேடிஸ் ஃபிங்கர்ஸ், அப்புறம் மாமரம், சப்போட்டா. ஸோ ஹேவ் அ மிக்ஸ் ஆஃப் கிராப்ஸ்ன்றது 2வது. 3வது தேவையான உரம். நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மிங்கில் பூச்சி வேணும்னா போய் டப்பா வாங்கிட்டு வருவாங்க. ஒரு ப்ளூ கலர் டப்பா, இது க்ரீன் கலர் டப்பா, பேரே சொல்ல மாட்டாங்க. பக்கத்து ஃபார்மில் பார்த்துருப்பாங்க, அவர் அடித்தாரு சூப்பராக வந்துருச்சு, அதே டப்பாவை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு டப்பா கொடுங்க சார் அப்படிவாங்க. ஸோ செம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு ஈல்டு நிறையா வரணுன்றதுக்காக தே வில் டூ. அது வந்து இங்கே ஈல்டு இல்லை. இயற்கை விவசாயத்தில் மண்ணோட ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட், சாயில் ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட். சாயில் நல்லா இருந்துச்சுன்னா செடி நல்லா வரும். வாட் யூ கிவ் டு த சாயில் இஸ் வாட் யூ ஈட். நம்ம ஹெல்த் வாட் யூ சோ யூ ரீப் மாதிரி வாட் யூ கிவ் டு த சாயில் இஸ் வாட். சாயிலுக்கு நம்ம கொடுக்குறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு கெமிக்கல் கொடுத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள் கெமிக்கல் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன உரம் போடுறாங்க, இப்போ ஒரு பூச்சி வந்ததுன்னா பூச்சி வந்து ஆக்சுவலாக நல்லதா கெட்டதான்னு ஒரு காலங்காலமாக பெரிய டிபேட் இருக்கும். ஏன்னா எல்லாமே கேட்பாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங்காக பூச்சி வரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய லாஸ்ட் 8 years ஆஃப் ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நம்பி கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆர் குட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பூச்சியை விரட்டணும் ஹியூமன் சென்ட்ரிக்காக எல்லாமே நமக்கு மட்டும் கிடைக்கணும். கில்லிங் தெம் சொல்லிட்டு தான் கொஞ்சம் கில் பண்ணுறதுக்காக என்டையர் ஏர் கில் பண்ணிட்டோம், வாட்டர் கில் பண்ணிட்டோம், பிளான்ஸை கில் பண்ணிட்டோம், ஃபுட்டை கில் பண்ணிட்டோம். பட் பெஸ்ட் ஆர் ஆக்சுவலி நீடட். ஏன்னா ஸ்கூலில் ஃபுட் செயின் படிச்சிருக்கோம், ஃபுட் வெப்பு படிச்சிருக்கிறோம். இந்த பூச்சி சாப்பிட தெர் இஸ் அனதர் பூச்சி, தெர் இஸ் அனதர் worm. We have to just let them all be in the ecosystem. ஆனால் ஒரு டெட்டால் விளம்பரம் மாதிரி நம்ம பிளான்ட்டுக்கு ஒரு ஷீல்டு போடணும். புரியுது நான் சொல்கிறது? ஸோ நம்ம ஷீல்டு மாதிரி வந்து பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸோ மெனி நேச்சுரல் வேஸ். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை 10 இலை கஷாயம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். பேசிக்கலாக ஆடு சாப்பிடாத இலையெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த கசப்பாக இருக்கிற இலை, பால் வடிகிற இலை, ஸ்மெல் வர இலைன்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரூவன் சயின்ஸாகவும் இருக்கலாம், கிராமப்புற நாலேஜாகவும் இருக்கலாம். ஸோ நிறையா ப்ரூவன் ஃபார்ம் உரங்களும் இருக்குது, நம்மளோட பூச்சி வெரைட்டிகளும் இருக்குது. பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி வெரைட்டி. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால ஸோ நம்ம பூச்சி வெரைட்டி நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறது, செடிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க வே ஆஃப் ஃபார்மிங் யூஷுவலாக பண்ணுறது தான். பட் வாட் தே ஸ்ப்ரே சேஞ்சஸ். ஹவு மெனி டைம்ஸ் தே கோ பிளக் த வெஜிடபிள், எத்தனை தடவை அவங்க போய் தண்ணி ஊற்றுறதோ அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ்லாம் மாறுது. வேலை ஜாஸ்தி. கெமிக்கல் ஃபார்மர்ஸ்க்கு என்னென்னா எல்லோரும் ஒரே நாள் விதை போட்டிருப்பாங்க, ஒரே நாள் பறிப்பாங்க, ஒரே நாள் ஸ்ப்ரே அடிப்பாங்க. பட் இங்கே வந்து இட்ஸ் லைக் பேரண்டிங். இப்படி தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லலாம். பட் ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் வில் சேஞ்ச் இல்லை. ஸோ நான் பார்க்குற இயற்கை விவசாயம் வந்து இந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். ஆல்மோஸ்ட் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் திடீர்னு வெண்டைக்காய் இன்றைக்கி வந்திருக்கும், நாளைக்கு 2 நாள் கழிச்சு வரும், இன்னொன்று வேறு. ஸோ ஐ திங்க் தே டேக் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வருமானம் கிடச்சிச்சின்னா ஆல் ஆஃப் தீஸ் எஃபர்ட் மேட்டர்ஸ். ஸோ ரொம்ப பாசிபிளுங்க. இயற்கை விவசாயம் வந்து கஷ்டம், ஆனால் இட்ஸ் த வே அவுட். ஃபார்மர்ஸ்க்கும் திருப்தியாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்குமே நோய் வராது, அவங்களுமே ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டில் இருப்பாங்க. ஓகே. அண்ட் நான் வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது, மிட் நைட் ஸ்நாக்கிங். இப்போ என்ன எடுத்துக்கினே வச்சுக்கோங்களேன், மிட் நைட் சொல்ல மாட்டேன், பட் நான் ஒரு 7 o'clock டின்னர் சாப்பிட்றதுனால 7-7:30 டின்னர் சாப்பிட்றதுனால 10க்குலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் போய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு, நான் வந்து மோஸ்ட்லி இந்த பேக்டு ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சிப்ஸு அதெல்லாம் நான் கிடையாது. அதனால் நான் போய் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒரு ஸ்நாக் தெரிஞ்சு மக்கானா, அதை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, நாங்கள் வந்து என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ. ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் நிறையாவே இருக்குது. பட் ஆனால் வாட் எவர் இட் இஸ், மாடரேஷன் தான் கீ. ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் மாதிரி பேசணும், ஆனால் ஃபார்மராகவும் பேசணுன்னா மாடரேட் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆக்சுவலாக முன்னாடிலாம் சின்ன வயசில் நீங்கள் வந்து அம்மா வந்து என்ன வீட்டில் ஸ்நாக் வச்சுருப்பாங்க,
ஏதோ முறுக்கு சுட்டு எப்பயுமே ஆமா. வச்சுருப்பாங்க. ஓலை பக்கோடா பண்ணி வைப்பாங்க. ஸோ மிக்ஸ்சர் இருக்கும். எல்லாமே ஹோம்மேடாக இருந்தது. இன்றைக்கி டைம் இல்லை. அம்மாவை குறை சொல்ல முடியாது. நமக்குமே வந்து டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து உங்கள் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே வந்து நோ பாம் ஆயில், நோ ஒயிட் சுகர், அது நோ சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் ப்ராப்பராக மில்லட் யூஸ் பண்ணியும் பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணியும். ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஹெல்தின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அது சமைக்கிறதெல்லாம் யோசிப்பீங்க. பட் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஐ வுட் ஹவ் மேட் ஒன் ஸ்வீட், ஐ வுட் ஹவ் மேட் ஒன் முறுக்கு. தூயமல்லின்னு ஒரு அரிசி இருக்குது, அதில் வந்து முறுக்கு பண்ணியிருக்கோம். வரகுல முறுக்கு பண்ணியிருக்கோம். திணையில் ரிப்பன் பக்கோடா பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா நேந்திரம் சிப்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, பனானா பிகமிங் சிப்ஸ், அந்த மாதிரி பிட்டர் கார்டில் சிப்ஸ் வச்சுருக்கோம். லேடிஸ் ஃபிங்கரில் வந்து ஒரு சிப்ஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு ரொம்ப ஃபேவரட், கிறிஸ்பி லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லி. அது வந்து ஆல்மோஸ்ட் குர்குரேக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். நம்ம பெப்பர் அண்ட் சால்ட் தான் போட்டிருப்போம், பட் வேக்யூம் ஃப்ரைட், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் மை லாஸ்ட் வெரி ரீசன்ட் ஃபேவரட் வந்து ட்ரைட் ஜாக் ஃப்ரூட், க்ரன்ச்சீஸ் அது பேர். ஸோ இப்போ பழம் சாப்பிடக்கூடாது நைட்டுன்னு சொல்லுவோம், பட் அந்த பழமே வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்காதுல்ல, இட்ஸ் வெரி சீசனல். பட் குழன்னு ஆயிரும் நம்ம அந்த சீசன் தவிர கிடைச்சாலுமே. ஸோ அதை வந்து வேக்யூம் ஃப்ரை பண்ணி சிப்ஸ் ஆக்கியிருக்கோம். பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி வி ஹவ் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், வி ஹவ் லேடிஸ் ஃபிங்கர் சிப்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து யூ கேன் ஆல்வேஸ் பை ஆன்லைன் ஃப்ரம் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். ஆனால் நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் அளவாக சாப்பிட்டிங்கன்னா யூ வில் பி ஹெல்தியர். இப்போ வந்து நீங்கள் குடுத்தீங்க இல்லையா? லைக் லேடீஸ் ஃபிங்கர் நீங்க சொல்லும்போதே ஆக்சுவலா கொஞ்சம் எனக்கு பசிக்குது வேற, நீங்க சொல்லும்போதே போய் சாப்பிடணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. நான் போய் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷூர் சொல்றேன். ஷூர், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, திரும்ப திரும்பி ஆர்டர் பண்ணுவீங்க, நானே அனுப்பிச்சிக்கிறேன். நான் கண்டிப்பா போய் சாப்பிடுறேன். நானும் ஸ்வீட் பர்சன் இல்ல. பட் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ மைசூர் பாக்கே வந்து நீங்க அந்த இது இல்லாம பனங்கற்கண்டு, ஒயிட் சுகர் பனங்கற்கண்டு இல்லாம தான் போட்டிருக்கோம். யா ஸோ அதனால ஐ அம் டெம்ப்டட் நான் போய் சாப்பிட்டுட்டு ப்ளீஸ் சொல்றேன். டூ. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கறது தான் ரைட் கொஸ்டின். ஸோ டிப்ஸ் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஹூ திங்ஸ் என்னால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், இல்லை ஒரு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இட்ஸ் நாட் அபவுட் மணிங்க. இப்போ ஃப்ரீடம்காக நான் பண்ணுறேன், எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, பாஸ் எனக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு அதுக்காகவோ இல்லாட்டி நிறையா சம்பாதிக்கணும், இதெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு காசுக்காக மட்டும் போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறது பெட்டர் இல்லை. இட்ஸ் ஷார்ட் டேர்மாக பெருசாக வரது கிடையாது. பட் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அ வெரி லாங் டைம் கேம். ஆனால் நிறைய மதர்ஸ் கூட இப்போ வந்து அவங்க மெட்டர்னிட்டி அப்போ வந்து என் குழந்தைக்காக நான் தேடினேன், இது கிடைக்கல, ஐம் பிகமிங் அன் ஆண்டர்பிரினர், இந்த மாதிரி ஐ திங்க் ஒரு தேவை இருக்கணும், ஒரு நீட் இருக்கணும். அண்ட் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் வந்து செலிப்ரேட்டிங் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸும் வந்துடாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எல்லாமே பக்காவாக வந்து இட் ஒன்ட் ஃபால் இன் பிளேஸ். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமும் இருந்தாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது தெரிஞ்சே தான் நம்ம இந்த கஷ்டமான ஜேர்னியை சூஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லோரும் பண்ணாதது. ஸோ ஐ திங்க் செலிப்ரேட்டிங் ஃபெயிலியர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் as much as செலிப்ரேட்டிங் சக்ஸஸ். செலிப்ரேட்டிங் நம்மளுடைய ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ். அதையுமே சொல்லுவாங்க ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா ட்ராப் பண்ணி அப்பா பிக்கப் பண்ணிட்டு போவார் காலேஜ். அப்போ ரொம்ப பேர் ஆக்சுவலாக என்னை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அப்பாவே ட்ராப் பண்ணுவார் காலேஜில், அப்பா தான் பிக்கப் பண்ணுவார். ரொம்ப வெளி உலகம்லாம் ஐ டிடன்ட் ஹேவ் கான்டாக்ட்ஸ். மேபி இப்போ நல்லா பேசுவேன், பட் ஆனால் யார்கிட்டயாவது போய் நான் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கலாம் கேட்குற அளவுக்குலாம் இனிஷியலாக நான் அந்த பர்சனே கிடையாது. இது 2012. பட் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நான் கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் லெசன் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும், நெட்வொர்க்கிங் ரொம்ப அவசியம். யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்த். த பீப்புள் யூ நோ வில் ஹெல்ப் யூ பில்ட் யுவர் நெட்வொர்க் அண்ட் யுவர் க்ரோத் எல்லாமே. ஸோ ஆரம்பத்தில் நிறைய மீட்டிங்ஸ் போய் நானே ஷேம்லெஸ்ஸாக என் கார்டை கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதான் அர்ச்சனா, அவங்க போய் செக் பண்ணுவாங்களா, என் கார்டை நம்பர் சேவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ பெரிய ஆளோ சின்ன ஆளோ, ரைட் ஃப்ரம் காக்னிசன்ட் ஃபவுண்டர்ஸ் டு ஹூஎவர் ஐ மீட், கவின்கர், சி.கே. ரங்கநாதன் சார், சி.கே. குமரவேல் நேச்சுரல்ஸ், இவங்க எல்லாருடைய கனெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ அவங்க கார்டை கேட்டிருப்பேன், என் கார்டை கொடுத்துருப்பேன், அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பேன், நானாக போய் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். ஐ திங்க் அந்த நெட்வொர்க் பில்டிங்காக யூ வில் ஹாவ் டு பி யுவர் ஓன் மார்க்கெட்டர். ஸோ போய் ஃபைண்ட் அவுட் பீப்புள், பில்ட் அ நெட்வொர்க் அண்ட் பி அ கிவர். அந்த நெட்வொர்க்குமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தேவைன்னா மட்டும் வில் கோ ரீச் அவுட் டு பீப்புள். ஐ திங்க் மோர் த கிவர் த மோர் யூ கேன் ஆல்சோ டேக் ஃப்ரம் த கம்யூனிட்டி. அது ஒரு விஷயம். அண்ட் லாஸ்ட்டாக விமென்னாக இருக்கீங்க, இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா த மெசேஜ் இஸ் ஃபார் யூ. ஏன்னா நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கிடையாது. நமக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஏதோ ஒரு ஜேர்னியில் வந்து வி மிஸ் அவுட் ஆன்
பிகமிங் தட் விமன் ஆண்டர்பனர். ஐடி கார்ப்பரேட் ரேஸ்லேயே விமன் காணாமல் போயிட்டு திரும்பி வரோம் இல்லையா? பட் விமன் ஆண்டர்பனராக இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் மோர் ரோல் மாடல்ஸ் ஆர் நீடட். இவங்களாம் ஏன்னா ஒர்க்கிங் மதர்ஸ் இருக்கிற ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ உலகம் வந்துருச்சு. பட் ஒரு விமன் ஆஸ் அ பாஸ் இல்லை விமன் ஆஸ் அ ஆண்டர்பனர் வந்து வி நீட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் டு லுக் அப் டு ஸ்டடி டு லேர்ன் ஃப்ரம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உலகத்தை எப்படியாவது பிரேக் த கிளாஸ் சீலிங். யூ ஹாவ் டு பிகம் அன் ஆண்டர்பனர், ப்ரூவ் த வேர்ல்ட். ஏன்னா நான் பார்க்குற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர். பட் நிறைய வாட்டி நம்மளை வந்து இட்ஸ் ஓகே, இது பரவாயில்ல, அந்த லோ ஹேங்கிங்கே நம்ம வந்து வி ஹாப்பி, இது போதும் எனக்கு கிடைச்சா. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம்னா நான் ஃபஸ்ட்டு விட்டு கொடுப்பேன். நம்ம அம்மாவுக்கு விட்டு கொடுப்போம், அப்பாவுக்கு விட்டு கொடுப்போம், ஹஸ்பண்ட் விட்டு கொடுப்போம், எல்லாருக்கும் விட்டு கொடுத்து ஒரு பாயிண்டில் ஹூ ஆம் ஐ அப்படின்ற கொஸ்டின் நிறைய கேர்ள்ஸ்க்கு வரும், நிறைய விமென்க்கு வரும். அப்போ வந்து ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தப்போ டாக்டர் விக்கு வயசு 58, நம்ம கேஎஃப்சி, ஸோ எல்லா ஸ்டோரிஸும் சொல்லிகிட்டே போகலாம். ஐ திங்க் ஏஜ் ஒரு விஷயம் கிடையாது, உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு விஷயம் கிடையாது. காசு கொடுக்கறதுக்கு தேர் ஆர் சோ மெனி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தேர் ஆர் சோ மெனி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், தேர் ஆர் சோ மெனி ஃபோரம்ஸ். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பனர். இப்போ தான் ஒரு 2 days பேக் லிங்க்டின்லாம் போஸ்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பனர்னா கைடன்ஸே கிடைக்காது நமக்கு. பட் ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி ஸ்டார்ட் அப் ஃபோரம்ஸ் டு லேர்ன் ஃப்ரம். எனக்கெல்லாம் வந்து நான் எல்லா இன்குபேஷனுக்கும் அப்ளை பண்ணுவேன். ஐ வில் கமிட் மை டைம். நான் படிச்சுட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு கற்றுக்க அப்படின்னு கிடையாது. யூ ஹாவ் டு பி அ கண்டினியூஸ் லேர்னர். பட் உங்கள் லேர்னிங் ஸ்டைல் மாறலாம். இப்போது நானும் உமாவும் பேசுகிறப்போ லைக் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ ஐ ஜெனரலி லேர்ன் ஃப்ரம் பீப்புள். ஐ எம் நாட் லைக் அ புக்கிஷ் பர்சன். புக்ஸ் வாங்குவேன், பட் மோர் ஃப்ரம் புக்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் பீப்புள். ஸோ எவ்ரி ஒன் ஐ மீட் ஹேஸ் சம்திங் டு டீச் மீ நான் நம்புவேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற பிஸ்னஸில் இப்போ விவசாயம் அப்படின்னா நான் இதை பற்றி இன்னும் அவுட் தெரிஞ்சாகணும். நீங்கள் எடுக்கிறது வந்து இட் குட் பி ஃபேஷன், இட் குட் பி டிஃபென்ஸ், இட் குட் பி ராக்கெட் சயின்ஸ், பட் நீங்கள் அதை பற்றி யூ ஷுட் பி தி எக்ஸ்பர்ட். ஸோ பில்ட் ஸ்கில்ஸ், ப்ரூவ் டு த வேர்ல்ட் தட் யூ கேன் பி த சேஞ்ச். எதுவுமே சாத்தியம், நம்புங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. சூப்பராக சொன்னீங்க அர்ச்சனா. லைக் நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் கற்றுக்கிறது உங்ககிட்ட இந்த நெட்வொர்க்கிங் பற்றி. நான் வந்து எனக்கு நிறைய டைம் பேசாமல் ஃபுல் டைம் ஒர்க்கை விட்டுட்டு நான் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம், நான் ஏதாச்சும் ஒரு க்ளோதிங்கில் நான் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் தோணும். பட் நீங்கள் சொல்கிற நெட்வொர்க்கிங் வந்து நான் சுத்தமாக கிடையாது. எனக்கு வந்து அது எப்படி நானே போய் பேசுறது, நான் ஒரு சர்க்கிள், நான் ஏதாவது ஒரு பிளாகர்ஸ் மீட்டோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா ஹாய் அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். நான் போய் பெருசாக உட்காந்து பேசுகிற டைப் கிடையாது. கொஞ்சம் வந்து நான் இன்ட்ரோவர்ட் தான் வச்சுக்கோங்களேன். நல்லா தெரிஞ்சால் தான் நான் பேச ஆரம்பிப்பேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு பாயிண்ட்காகவே நான் யோசிச்சு நிறைய அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஐயோ என்னடா இது, நம்மளே போய் இது பேசணும், நம்மளே போய் இதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்க, இப்பெல்லாம் பேசணும், அது நமக்கு செட் ஆகாது ஆனால் அப்படின்னு இப்போ சொல்லி. நீங்கள் வந்து ஃப்ரம் உங்கள் போஸ்ட்லேயே ஐ பின் ஃபாலோயிங் சின்ஸ் த பிகினிங், ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல், செகண்ட் ப்ரொஃபைல் எல்லாமே இருந்து. ஸோ யூ ஹவ் இவால்வ் அ லாட். ஏன்னா இப்போ ஆர்கனைசிங் ஆல் தீஸ் கேர்ள்ஸ் ட்ரிப்ஸ்லாம் ஐயோ வாவாக இருக்குது. யூ இவால்வ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி க்ளோசர். யூ கேன் ஆல்வேஸ் டூ எனி டைம். தேங்க்ஸ் அர்ச்சனா. இந்த கேர்ள்ஸ் ட்ரிப்மே நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ட்ரிப்ஸில் போனீங்கன்னா யார் அதில் சைலண்டாக இருப்பாங்களோ அவங்க கூட தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு கேட்டு பாருங்க, எல்லாரும் உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. யூ வில் மேக் அன் இம்பேக்ட். இட் டசன்ட் மீன் ஜஸ்ட் டாக்கிங், இட்ஸ் பீயிங் தேர் ஃபார் தெம் இல்லையா? ஸோ அதான் நான் சொன்னேன், கிவர் தேன் அ டேக்கர். யூ டெஃபினெட்லி ஆர் கிவர். தேங்க்யூ அர்ச்சனா. அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு யாராச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லைக் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு என்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க, யார் சொன்னாங்க? எனக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் ஐடியாலலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர்ட்ட எடுக்கிறப்போ ஒரு பக்கம் என்னென்னா, நான் சிகே குமரவேலோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து ட்ரீம் பிக்குன்னு சொல்லுவார். அதாவது சின்னதாக ஆசைப்படுறதே ஒரு க்ரைமு, எய்மிங் லோ இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்கிறப்போ ட்ரீம் பிக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் அதுக்கு முன்னாடி யோசிக்கிறப்போ நான் ஆமாம்ல நம்மளாம் யோசிக்கிறோம் நினைப்போம், பட் இப்போலாம் பெருசாக யோசிக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ தட் இஸ் ஒன். செகண்ட், ஐ ஹாவ் பீப்புள் எப்படின்னா, நீ வந்து ஏன் அதாவது நான் நேச்சுரல்ஸ் வேலையை விட்டு போய் அவர் அதுதான் கேட்டார், நீ உனக்காக போறியா இல்லை ஸ்டாலின் கூப்பிட்டான்னு போறியா, அந்த மாதிரி இந்த வை ஆர் யூ டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் as long as you're okay அப்படின்றது யூ ஷுட் பி டூயிங் சொல்லுவாங்க. இன்னொரு மென்டார் வந்து இந்த ஐடியா கூட யூ ஷுட் நாட் பி கனெக்டட் டூ மச். அந்த ஐடியா இம்பார்ட்டண்ட் எல்லாம் ஓகே, பட் யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ டிஸ்கனெக்ட். ஏன்னா இஃப் த ஐடியா ஃபெயில்ஸ் தென் இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ப்ரோக்கனாக இருக்கக்கூடாது. இன்னொரு ஐடியாவுக்கு நீ வரணும், சீரியல் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். அந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ டோன்ட் கெட் டூ மச் அட்டாச் டு யுவர் ஐடியா அப்படின்னு சொல்கிற ஒரு அட்வைஸும் எனக்கு வந்து சின்ன வயசில் இது வந்துச்சு. ஏன்னா திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் வெஞ்சர். மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஐ எம் வெரி பேஷனேட், மேபி 500%, 600% இருக்கலாம். பட் இஃப் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் த வே ஐ வாண்டட் டு, I should be able to also move on and do something else better.
ஸோ அதனால் another advice I really like is don't get too much attached to your idea அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு நான் பீயிங் in the social impact space, money is a by product அப்படிங்கிறது we keep hearing. ஸோ I definitely want to make money for the company to grow. ஏன்னா money in the hands of wrong people is even worse. அண்ட் மணி இஸ் நாட் அ பேட் வேர்டுங்கிறதெல்லாம் நான் வந்து இப்போ தான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஐ லைக் வேறு மார்ட்டின் லூதர் கிங் கோனி அந்த டயலாக், இட்ஸ் நாட் த வயலன்ஸ் ஆஃப் த பேட் பீப்புள், த வேர்ல்ட் சஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் த சைலன்ஸ் ஆஃப் த குட் பீப்புள். பிரச்சனை வந்து வயலன்ஸ் ஆஃப் த பேட் பீப்புள் கிடையாது, சைலன்ஸ் ஆஃப் த குட் பீப்புள். ஸோ அதனால் குட் பீப்புள் வந்து தே ஷுட் டூ குட், தே ஷுட் டாக் அபவுட் இட், தே ஷுட் ஆல்சோ aspire for more money to go into the hands of the right people அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிஃப்டெல்லாம் எனக்கு இப்போ வந்து பீயிங் மோர் இந்த சோஷியல் இம்பேக்ட் ஸ்பேஸ் வருது. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தேல் ஹாவ் லைக் சின்னதாக பண்ணாலே தேல் ஃபீல் ஹாப்பி. பட் ஐ திங்க் இவர் 5000 கிட்ஸ், ஏன்னா ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் who are social impact in people. I have a friend who works with Mumbai slums and making them football players. I have a friend who goes to all the tribal villages and gives them sanitary napkins and teaches them to make and sell and all. So I have people who work with specially challenged, அவங்கள சூப்பராக வந்து ஸ்கில் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஐ திங்க் இஃப் தே ஹாவ் மோர் மனி தே டூ மோர் குட்ல. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரைட் டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை லாஸ்ட் மெசேஜ். எப்படி உங்களை சுற்றி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பீப்புளாக இருக்காங்க? லைக் நீங்கள் அப்படி இருக்கிறனால அமைஞ்சிட்டாங்களா? அது எப்படி? நம்ம அப்படி தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. you will automatically attract like-minded people. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வியர்டு பீப்புளாக தான் இருந்தாகணும். நைஸ் அர்ச்சனா, ஸ்டாண்டிங் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். 10 பேரில் ஒன்றா இல்லாமல் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கவங்க பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. நான் பண்ணணும்னு நினைப்பேன், நிறைய பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவர் பண்ணுறது இல்லைல்ல, பட் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ், மை டே இஸ் மேட். ஸோ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன? நீங்கள் எங்கே கொண்டு போகணுன்ட்டு ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா? நாங்கள் ஆரம்பித்து 6 years ஆனாலுமே வாட் we've done is just scratching the surfaceங்க. இப்போ தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா ஒரு ஹோப் வந்திருக்கு. பட் ஃபார்மர்ஸ் இப்போ கிராமத்தில் நாங்கள் பண்ணுற ஊரில் 20 பேர் ஆர்கானிக் பண்ணுறாங்கன்னா அங்கே இன்னும் 20,000 பேர் இருக்காங்க. ஸோ நிறையா ஐ வாண்டட் டு பி லைக், நான் எல்லாத்துலேயும் நான் சில இன்டர்வியூவில் கூட சொல்லிகிட்டு இருக்கேன். பில்கேட்ஸ் வந்து சொன்னார் இன்டர்வியூவில், இந்த மாதிரி எவ்ரி டெஸ்க்டாப் ஷுட் ஹேவ் அ மைக்ரோசாஃப்ட்ன்ற மாதிரி எவ்ரி மீல் தட் வி ஆர் ஈட்டிங் டுடே ஷுட் பி கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ உங்கள் தட்டில் இருக்க சாப்பாடு உங்களுக்கு ஹெல்த்தியர் ஃபுட்டாக இருக்கணும், அது கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுட்டாக இருக்கணும், அதுக்கு காரணம் நம்மளோட ஏதோ ஒரு விவசாயியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அ குளோபல் ப்ராப்ளம் தட் ஐ எம் சால்விங். இன்றைக்கி வேணால் நான் சென்னை டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லலாம், பட் ரஷ்யாவில் இருக்கவங்களும் ஃபுட் ப்ராப்ளம் தான் பேசுகிறாங்க, யூஎஸில் இருக்கவங்களும் ஃபுட் இன்செக்யூரிட்டி, அங்கேயும் போய் ஒபெசிட்டி பேசுகிறோம், அங்கேயும் போயிட்டு ஜிஎம்ஓ அது இதுன்னு சொல்லி ஐ திங்க் த வேர்ல்டு இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபுட் இன்செக்யூரிட்டி. ஸோ அது நான் வந்து ஐ திங்க் நான் விதை போட்டிருக்கேன், இன்னும் நிறையா இது வரதுக்கு இட் இஸ் அ லாங் ஹால். ஸோ மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே போனாலும் ஏதோ ஒரு ஃபார்மர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அவங்க வீட்டில் போய் தங்கணும், சாப்பிடணும், ஐ ஹேவ் டு ட்ராவல் அ லாட். ஸோ ஐ திங்க் மை ஹார்வெஸ்ட் ஷுட் பிகம் அ குளோபல் பிராண்ட். இஃப் நாட் நோ, பட் டெஃபினெட்லி இட் வில். நீங்கள் வந்து நான் வந்து அதான் எனக்கு பசிக்கும் போது நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே எதுவுமே வந்து நீங்கள் அந்த ஃப்ரூட் எவ்ரிடே வேற போடுவீங்க இல்லையா, லைக் தி ஃப்ரூட் ஆஃப் டுடே அண்ட் கட் ஃப்ரூட்ஸ்லாம், கீரை ஒரு வாரத்தில் 3 நாள் ஆச்சு, அந்த மாதிரி நான் ரொம்பவே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவுமே அங்கே வந்து எனக்கு பசி எடுத்தால் நான் போனால் அங்கே தான் இருந்தால் சாப்பிட்ருவேன். அதனால நான் வீட்டில் எதுவுமே வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் வச்சுருக்க மாட்டேன். ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா பாதாம் இந்த மாதிரி டேட்ஸ் இப்படி தான் இருக்கும். ரீசெண்டாக எனக்கு நைட்டில் பசிக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியாரில் வந்து க்ளோசர் வந்து அந்த டெரா அர்த் ஃபுட் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இந்த சைடில் ஆர்கானிக் எனக்கு. ஸோ அதனால் அங்கே போய் இப்போ தான் நான் வந்துட்டு அந்த முறுக்கு, இது ராகி முறுக்கு, அப்புறம் டொமேட்டோ பேஸில் தட்டை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஆமாம், ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் அதான் சொல்கிறேன், உங்கள் கூட ரொம்ப கனெக்ட் விட்டு போயிடுச்சு எனக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது தான் இவ்வளோ நாளாக எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருந்திருக்காங்க. அதுதான் பாருங்க, இப்போ போயிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணுறேன். உங்களில் இருக்கிற ஒரு கஸ்டமர் லிஸ்ட்டில் என்னோட பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். I'll be happy to do that. நான் வரேன் அர்ச்சனா, உங்கள் ஃபார்முக்கு வரேன் ப்ளீஸ். ஸோ நான் வந்து we have a lot of farm related டைம் இருந்துச்சுன்னா லைக் நிறைய ஃபார்ம் விசிட்ஸ் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா ஆர்கானிக்னா எப்படி நம்புறதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் வி என்கரேஜ் ஃபேமிலிஸ் டு விசிட் அவர் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம் வந்து இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முக்கு நீங்கள் வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வாங்க. வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஐயோ இப்படிலாம் மாட்டுச்சாணம் இவங்க சொன்னாங்களே அதுதான் வச்சு தான் இவங்க இது பண்ணுறாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க காம்போஸ் பண்ணுறாங்க, விதை எப்படி இருக்கும். ஏன்னா எனக்குலாம் முள்ளங்கியோட விதை எப்படி இருக்குன்னே தெரியாது.
கீரையிலேயே விதையா? இலையில எங்கடா விதை இருக்கும்? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் காட் ஆன்சர்ட். அப்புறம் இந்த பூ வந்து இத்தன நாள் ஆகி தான் காயாகுது. இப்படி தான் பறிக்கணுமா? முத்திருச்சா? ஸோ வந்தாங்கன்னா அப்படியே மாட்டுச்சாணம் கையெல்லாம் டர்ட்டி ஆக்கிட்டு, மண்ணுல விளையாடிட்டு, பேர் ஃபுட்ல நடந்துட்டு, அப்புறம் மாட்டு வண்டி ரைடு என்னதுன்னா ஊரே ஒரு திருவிழா மாரி ஆக்கிட்டோம். ஸோ நீங்க ஃபார்ம வந்து பார்ப்பீங்க. அப்படியே நீங்க வந்து மாட்டு வண்டி, டிராக்டர்ல போறது, அப்புறம் போய் அங்கே பாட்டரி அண்ணா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்க குட்டி குட்டியா மண்பானை செய்யலாம். தொட்டிலாம் செஞ்சுட்டு யூ கேன் டேக் ஹோம். ஸோ வி மேட் இட் லைக் அ ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் தட் பிகம்ஸ் அ மெமரி அண்ட் யூ ஆல்சோ ஸ்டார்ட் கன்சிடரிங் நீங்க அடுத்து சாப்பிட்றப்ப யூ ரிமெம்பர் த ஃபார்மர். ஸோ தட் கனெக்ஷன் டு ஃபுட் இஸ் வாட் எங்களோட ஆசை. நான் வந்து இது சும்மா உங்களுக்காக சொல்லல. நான் நேத்து உங்கள கொஸ்டின்ஸ் லைக் உங்கள பத்தி தெரியணும்னு பார்க்கும்போதே ஐ ஃபெல்ட் லைக் வை நாட் ஒன் டே இவங்களோட நான் போய் இந்த ஃபார்ம் விசிட் பண்ணி அத ஆமா. வந்து நம்ம ஏன் வந்து நம்ம பேஜ்ல போடக்கூடாது? அந்த மாரி சூப்பருங்க. இருந்துச்சு. வாங்க, வாங்க. டே அட் த யாஹ்! ஃபார்ம். உமாஸ் டே ஆமா. அட் த ஃபார்ம் போட்டுறலாம். நான் வந்து லைக் நாட் அ ரெகுலர் பிராண்ட் கொலாபரேஷன் அந்த மாரி இல்லாம, ஐ ரியலி வாண்டட் டூ லைக் நீங்க எவ்ளோ நல்ல விஷயம் பண்றீங்க. அத வந்து நான் நல்ல என் சோறு போடுறேன். ஃபார்முக்கு வாங்க ஆ. நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அத வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ரைட். ஸோ போஸ்ட் திஸ் பாட்காஸ்ட் வந்து மேபி நான் அதோட உங்களுக்கு ப்ளீஸ், கனெக்ட் ப்ளீஸ், ப்ளீஸ். பண்றேன். மை டீம் வில் பி வெரி ஹேப்பிங்க. நாங்க எல்லாரும் வி வாண்ட் டு ஹோஸ்ட் யூ. ஷூர் ரச்சனா. அண்ட் வி ஆல்மோஸ்ட் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ லாஸ்ட்டா ஒண்ணு வந்து உங்ககிட்ட கேட்கணும்னா, நீங்க வந்து ஒரு அப்கமிங் ஒரு நியூ ஃபார்மர் ஆர் ஒரு பெர்சன் வாண்ட் டு கெட் இன்டு ஆர்கானிக் ஃபார்மிங், இல்ல நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்னா நீங்க என்ன குடுப்பீங்க? வாழ்றது ஒரு வாழ்க்கை. அத நம்ம வந்து எந்த கஷ்டமும் இல்லாம ஹெல்தியா வாழணுங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெடலாம். இது லிட்டில் எஃபோர்ட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ பி கான்ஷியஸ் ஆஃப் வாட் யூ ஈட். பி கான்ஷியஸ் ஆஃப் இஸ் அ ஃபார்மர் க்ரோயிங் ஆல்சோ பெனிஃபிட்டிங் அப்படின்றது. நீங்க ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா வாழ்றது. லைக் இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா எப்பயுமே கையில ஹேண்ட் கர்ச்சீஃப் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். இட்ஸ் அ வெரி ஸ்மால் சேஞ்ச். பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலா எப்பயுமே ஒரு ஸ்டீல் பாட்டில தூக்கிட்டு சுத்துவேன். ஸோ அந்த மாரி தேர் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் யூ கேன் மேக் அ சேஞ்ச். இப்போ கடையில போய் நீங்க ஆர்டர் பண்றது ரொம்ப வெறும் ஆர்கானிக் தான் சாப்பிடணுங்கிறது வந்து 100% நாட் பாசிபிள். பட் கிடைக்குதுங்கிறப்போ ப்ரிஃபர் பண்ணலாமே அந்த மாரி. ஸோ ஜஸ்ட் எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் யுவர் ஃபுட் கான்ஷியஸா இஸ் இட் குட் ஃபார் மீ? இஸ் இட் குட் ஃபார் த ஃபார்மர்? இஸ் இட் குட் ஃபார் த என்வாயர்மெண்ட்னு 3 கொஸ்டினை கேட்டுட்டு சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாலும் யங் ஏஜ்ல நிறைய பேர் தேர் பாசிங் அவே ஆஃப்டர் கோவிட் அண்ட் ஆல் ஆஃப் தட் தட் வில் பவுண்ட் டு ஹேப்பன். பட் as long as you're alive, make sure you have that confidence and the happiness to pursue your dreams. So don't give up on your dreams. And again, as a women பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய விமனுக்கு வந்து யூ ஹாவ் டு பி யோர் வாய்ஸ். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நான் வந்து இப்படி தான் இருக்கணும். நான் வந்து என் குழந்தைக்காக வெயிட் பண்ணாமல் நான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது. என் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இட்ஸ் அ சாய்ஸ். ரெஸ்பெக்ட் யோர்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அண்ட் ஆஸ் விமன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி நீட் மோர் விமன் ரோல் மாடல்ஸ். ஸோ நம்புங்க, வி ஆல் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். சூப்பர் அர்ச்சனா. சூப்பரா சொல்லி முடிச்சிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் அகெயின் ஃபார் கமிங் டுடே. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். நான் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டான பீப்பிள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு எனக்கு நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நினச்சது. நீங்க ஒன் ஆஃப் தெம். நான் தான் சொல்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவினாஷ் நான் என் ஃப்ரெண்ட் சொல்லும்போது தான் அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஏன் இவங்கள போய் அப்ரோச் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க வந்தது வந்து என்னோட ப்ளஷர். விஷிங் யூ மெனி மெனி எபிசோட்ஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங். நான் சொன்னேன் அந்த விமன் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. யூ ஷோகேசிங் ஸோ மெனி விமன். அண்ட் நிறைய வாட்டி என்ன ஆகும்னா எல்லாரும் தெரிஞ்சவங்கள தான் பார்ப்போம். நீங்கள் ஷோகேஸ் பண்ண ஒரு சிலர் வந்து தே நீட் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஐ திங்க் யூ டூயிங் அன் அமேசிங் ஜாப். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ டூ. தேங்க் யூ அர்ச்சனா. ஸோ தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.